அமீபா தொற்று என்கின்ற சொல்லை சமீப காலமாக ஊடகங்களில் அடிக்கடி கேள்விப்பட்டு வருகிறோம். கேரளாவில் புதிதாக பரவி வரும் மூளையை தின்னும் அமீபா தொற்றால் கேரள மக்கள் அச்சத்திலும் அண்டை மாநிலங்கள் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளிலும் இறங்கியுள்ளன. அதிக மாசடைந்த ஆறுகள், ஓடைகளில்தான் மூளையை தின்னும் நெக்லேரியா ஃப்ளோரி என்ற அமீபா கிருமி இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நீரில் நீச்சலடிக்கும் போது அமீபாவானது மூக்கு வழியாக நமது உடலில் நுழைந்து நாசி துவாரம் வழியாக மூளையை தாக்குகிறது. இந்த வகை அமீபா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் 97% உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. தலைவலி, காய்ச்சல், குமட்டல் மற்றும் வாந்தி ஆகியன இதன் அறிகுறிகளாக உள்ளன. கேரளாவில் இந்த அமீபா தொற்றால் கோழிக்கோடு தாமரச்சேரியை சேர்ந்த 9 வயது சிறுமி, ஓமஞ்சேரியை சேர்ந்த 3 மாத குழந்தை மற்றும் மலப்புரம் கப்பில் பகுதியை சேர்ந்த 52 வயதான ஒருவரும் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். கேரளாவின் அண்டை மாநிலமான தமிழ்நாட்டு மக்கள் இந்த தொற்றை கண்டு அச்சமடைந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து இந்த வகை மூளையை தின்னும் அமீபா தொற்று ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவாது என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும், நீச்சல் குளங்களை ஒரு நாளைக்கு 2 முறை சுத்தப்படுத்த வேண்டும் என்றும் தமிழக அரசு அறிவுறுத்தி வருகிறது.